இப்போ வந்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். திருநெல்வேலியில் அங்கே செய்ய பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். சரியா? அதை அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் ஊற்ற போகிறோம். ஓகே, கொஞ்சோட நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோ. நெய் சூடாயிடுச்சு. ஓகே, இதில் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுக்க போகிறோம். வதக்கும் போதே இந்த நெய் வாசம் பயங்கரமா இருக்குங்க. அளவுக்கு நெய் தான் ஸ்பெஷல். ஆமாம், எவ்வளோ நெய் சேர்க்கமோ அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கணும். நான் லைட்டாக கலர் மாறுதா போதும். இதுக்கப்புறம் இதை தான் எடுத்துணும். லைட்டாக வறுத்தா போட்டு ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து அடுத்து கேரமல் ரெடி பண்ணணும். கேரமல் வந்து ரெடி பண்ணதுக்குன்னா அதுதான் வந்து நம்ம பண்ணுற என்ன பண்ணணும். அப்புறம் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, என்ன பண்றது, அல்வாவுக்கு வந்து ஒரிஜினல் கலர் கொடுக்கும். ஓகேவா? அதனால இப்போ நம்ம வந்து ஒரு 2 கப்பு அளவுக்கு கோதுமை எடுக்க போகிறோம். அதனால 1 கப் கரெக்டாக. இதுக்கு வந்து 1 கப், அதாவது 1 டம்ளர் வந்து சீனி எடுத்து கேரமல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒன்றுமே சேர்க்க வேண்டாம், வெறும் சீனி மட்டும். சீனி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமல் மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அந்த ப்ரௌன் கலர் தான் நம்ம பண்ணுற அல்வாக்கு ஒரிஜினல் கலர். என்ன பண்ணுறோன்னு அடிக்கடி மறந்து என்ன பண்ணுறது தெரியாது, டக்குனு மறந்து போயிடுது. இப்போ இது வந்து ஒரு சைடு மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடு வந்து கோதுமையை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து கோதுமை மாவு வந்து நம்ம 2 டம்ளர், நான் இப்போ சொன்ன மாதிரி 1 டம்ளர் நம்ம வந்து சீனி கேரமல் பண்ண போகிறோம். அதனால 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோம். ஓகேயா? 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 2 கிளாஸ் மட்டும் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். சரியா? நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம வந்து மொத்தம் 2 கிளாஸ் வந்து கோதுமை மாவு எடுத்தோம். இதுக்கு வந்து ஒரு 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கரெக்டாக 10 கிளாஸ் போடுவோம். 10 கிளாஸ் வேணும். ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் ஊற்றிட்டோம். இப்போ 8 கிளாஸ் ஊற்றணும் எக்ஸ்ட்ரா.
அவ்வளோதான். ஓகே, மொத்தமாக சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து மொத்தம் இதில் 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதுவும் ஓரளவுக்கு ரெடியாகிட்டே இருக்குது. இப்படியே கொஞ்சம் ரெடியாகிட்டே இருக்கட்டும். அப்படியே அந்த சைடு அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே முந்திரி வறுத்து வச்ச அந்த நெய் எடுத்து இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அல்வாவுக்கு வந்து கலர் தேவை. கலர் தேவை. நம்ம கேரமல் ரெடி ஆகி போகிறதுல இதுதான் கலர். ஓகே, இப்போ இந்த பக்கம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு கலந்து வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு, இது வந்து இப்படி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறத இந்த நெய் இருக்குல்ல, நெய் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஆனால் கிண்ட கிண்ட சரியாகும். இது வந்து நம்ம கை விடாம கிண்டிட்டு இருக்கோம். இப்போ நான்ஸ்டிக்கா இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம், அதுக்கு பிடிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம கடாயில தான், அதனால அது வந்து பிடிக்காத அளவுக்கு கை விடாம கிண்டிட்டே இருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ கிண்டிக்கோங்க. நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாம தேடிட்டு பழுப்பா பிடிச்சிருக்கு. அல்வா பழத்துக்கு வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இது கூட ஒரு 4 கிளாஸ் நம்ம ஏற்கனவே 1 கிளாஸ் வந்து அதில் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது போக இதில் ஒரு 4 கிளாஸ் போடணும். அது 2 கிளாஸ் மாவுக்கு 4 கிளாஸ் சீனி. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. சுமார் ஒரு 5 நிமிஷமாக நான் கிண்டிகிட்டு இருக்கேன். இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்கி இதில் செய்வோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலர் பொடியுமே சேர்ப்பாங்க. கலர் பொடி சேர்த்தும் செய்வாங்க, ஆனா இது வந்து ஒரிஜினல் டேஸ்ட். கலர் பொடி வந்து எப்படி உடம்புக்கு கெடுக்குதான், அதெல்லாம் இப்படி ரெடி பண்ணிட்டு கிண்டி டயர்டாகி வச்சு, அதனால கிண்டிட்டு இருக்காரு.
அல்வா செய்யறது எப்படின்னு சொல்லி நான் ம்ஹும். சொல்லுங்க இப்ப இதுல என்னெல்லாம் செஞ்சது அது வந்து வந்து இது கூட வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் சரியா? நெய். நம்ம இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இருக்கோம். இப்போ வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக ஊற்றி நெய் அவளுக்கு ஊற்றி இன்னைக்கு ஒரு பிடி ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஐயோ இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சா? இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு பற்றி உள்ள போட்டு அரைச்சி 2 வாயிலும் போட்டாச்சு. நல்லா அப்படியே கெட்டியா சுருண்டு வரும். சுருண்டு வர வரைக்கும் என்ன தெரிகிறது? ஓகே, இது நல்லா இருந்தா சுத்தி வந்துருச்சா? போயிட்டான். ஓகே, சுருண்டு வந்துருச்சு. அல்வா மாதிரி இருக்கு. ஆஃப் பண்ணிடுவோமா? சரி எத்தனை ஆகுங்க தடுத்துல நான் வர டேஸ்ட் பண்ணணும். ஆஹா என்ன டேஸ்டி. அந்த முந்திரியோட சாதம் செய்வாங்க தண்ணி ரசனை. டேஸ்ட் நல்லா இருக்கு. வீட்டுல செஞ்ச மாதிரியே இல்ல, நல்லா டேஸ்டா இருக்கு.